வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டிராப்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை சோனி பிக்சர்ஸ் டப் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஒரு கும்பல்னால டிராப் பண்ணப்படுறாங்க, அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. அது ஒரு டாக்டரோட ஃபேமிலி, தன்னோட மனைவி மற்றும் மகளோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பொண்ணை ஒரு கும்பல் ஃபர்ஸ்ட் கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனைவி மற்றும் அவரையுமே சிறைப்பிடிச்சு வச்சிடுறாங்க. சோ இந்த கும்பல் கிட்ட இருந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, அவங்களோட தேவைகள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பெருசா போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு படம். அதுலயும் குறிப்பா ஸ்டார்டிங்லயே அந்த டிராப்பிங் காட்சிகள் எல்லாத்தையுமே காட்டிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறாங்க அப்படின்ற அந்த டென்ஷனை ரொம்பவே நீட்டா பில்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ இதுல அந்த ஹீரோயினை வில்லன் அவங்க வீட்டிலே சிறைப்பிடிச்சு வச்சிருப்பான். சோ அங்க நடக்கக்கூடிய நிறைய காட்சிகள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் கத்தி முனையில ஒரு காட்சி ஒண்ணு வரும். அந்த காட்சி என்னங்கிறத நான் சொல்லலாம், பட் அதை பார்க்கும் போது ஒரு மாதிரி மெய் சிலுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையோட டியூரேஷன் அப்படின்றதுமே லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஸோ ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஆல்சோ அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸ், அதை படமாக்கின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படம் 2002 வந்த படம் இப்போ பாக்குறதுக்குமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மாதிரி நீட்டாவே முடிச்சிருப்பாங்க. ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் தான். பட் இந்த படத்துல பிரச்சனையா பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அந்த காரணம் இருக்குல்ல, அதாவது எதுக்காக இதெல்லாம் அந்த குரூப் பண்றாங்கன்ட்டு, அது அந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு காரணமா இல்ல, ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். அதுக்கப்புறமும் இந்த குரூப் தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது கொஞ்சம் லெங்க்தியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.